அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே நம் வீட்டில் ஏற்றக்கூடாத தீபங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடுகளில் ஏற்றக்கூடாத தீபங்கள் அப்படின்னு இருக்குது. பரிகாரத்திற்காக சொல்லப்படக்கூடிய எந்த ஒரு தீபத்தையுமே நாம வீட்டில் ஏற்றக்கூடாது. அதே மாதிரி உக்கிர தெய்வங்களுக்காக ஏற்றக்கூடிய அந்த தீபங்களையும் நம் வீடுகளில் ஏற்றவே கூடாது. நம் முன்னோர்கள் வழிவழியாக பரம்பரையாக ஏற்ற சொன்ன தீபங்களை மட்டுமே நாம் வீட்டில் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். இதுதான் முறையான வழிபாடும் கூட. கோவில்கள்ல நாம ஏற்றப்படக்கூடிய தெய்வம், கோவில்ல ஏற்றப்படக்கூடிய அந்த தீபங்கள் அனைத்துமே நாம முறையாக அந்தந்த கோவில்களுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய சந்நிதிகள்ல நாம ஏற்றக்கூடிய தீபங்களுக்குத்தான் சக்திகள் அதிகமாக இருக்கும். பரிகாரங்களுக்கு ஏற்றப்படக்கூடிய தீபத்தை நம் வீட்டில் ஏற்றி வழிபட்டால் எதிர்மறை விளைவுகள் தான் நம்மளுக்கு ஏற்படுமே தவிர நம் குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல விஷயங்களுமே நடைபெறாது. அதனால எந்தெந்த தீபங்களை நாம கோவில்ல ஏற்ற வேண்டும், எந்தெந்த தீபங்களை நம்ம வீட்டுல ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவு ஒரு தெளிவான பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நம் வீடுகளில் ஏற்றக்கூடிய தீபம் குத்து விளக்கு ஏற்றலாம், காமாட்சி தீபம் ஏற்றலாம். இப்ப நிறைய ஓம் போட்டு விளக்கு இருக்குது, லட்சுமி விளக்கு இருக்குது, அஷ்டலட்சுமி தீபங்கள் இருக்குது. இது மாதிரி தீபங்களை நீங்க ஏற்றி வழிபாடு தாராளமாக நீங்க செய்யலாம். ஆனால் நாம ஏற்றவே கூடாத சில தீபங்களும் இருக்குது. இதை நிறைய பேர் பதிவுல என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பரிகாரத்திற்காக சொன்னதை நாங்க இந்த தீபத்தை ஏத்தனோம், எங்களுக்கு அது நல்ல விஷயமா நடந்துச்சு, நீங்களும் இந்த தீபத்தை ஏத்தி நீங்களும் செல்வ வளம் பெறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அது அவங்க சுய ஜாதகத்தை பார்த்து ஜோதிடர் சொன்ன விஷயம். அது எல்லாருக்கும் எப்படி பொருந்தும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தீபங்களுக்கு நாம ஒரு சில குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு இந்த தீபத்தை ஏற்ற சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்திற்கு முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சஷ்டி என்றும் நான் ஷட்கோண தீபம் வீட்டுல ஏத்துங்கன்னு சொல்லுவேன். இது முருகப்பெருமானுக்கு நம்மளுடைய மூதாதையர்கள் வழி வழியாக ஏற்றி வந்த தீபம். இதை நம்ம தாராளமாக வீட்டுல ஏத்தலாம். இதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. ஆனா பரிகாரங்களுக்காக சொல்லப்படுகிறது இல்லைங்களா தீபங்கள். இப்ப உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா இலுப்பை எண்ணெய் தீபம், எலும்புச்சம்பழ தீபம், அதே மாதிரி இந்த பாகக்காய் தீபம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேங்காய் தீபம், இது எல்லாமே எல் தீபம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஏற்றி வழிபாடு செய்யவே கூடாதுங்க. இது மாதிரி உக்கிர தெய்வங்களுக்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னா அங்க நீங்க கோவில்களுக்கு போய் அந்த தெய்வங்களுக்கு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாமே தவிர வீட்டுல நீங்க அந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. இப்ப அந்த தெய்வ வழிபாடு செய்யலாம். இப்ப உதாரணத்திற்கு செவ்வாய்க்கிழமையில நான் பார்த்தீங்கன்னா அந்த ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனுக்கு எலும்புச்சம்பழ தீபம் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. பட் ஆனா இத நம்ம கோவில்ல போய் துர்க்கை அம்மனுடைய சந்நிதியில அந்த தீபத்தை எலும்புச்சம்பழ தீபத்தை போட்டுட்டு நாம சாமி கும்பிட்டுட்டு வருவது அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஆனால் அதே நீங்க அந்த எலும்புச்சம்பழ தீபத்தை வீட்டுல போட்டீங்க அப்படின்னா அது எதிர்மறை விளைவுகளை தான் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரிதான் இலுப்பை எண்ணெய் தீபம், இது சிவனுக்கு உரிய ஒரு எண்ணெய். அப்ப உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று இலுப்பை எண்ணெய் ஊற்றி நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டால் சிவனினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதையும் நீங்க இலுப்பை எண்ணெயை பயன்படுத்தி வீட்டுல நீங்க தீபம் ஏற்றவே கூடாது. அதே மாதிரி எல் தீபம், எல் தீபம் பொதுவாக நம்ம சனீஸ்வர பகவானுக்காக ஏற்றக்கூடிய தீபம். சனிக்கிழமை அன்று சனீஸ்வர பகவானுக்கு இந்த எல் தீபத்தை ஏற்றி வழிபட்டால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இத கோவில்ல தான் செய்யணுமே தவிர எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய வீடுகள்ல இந்த எல் தீபத்தை ஏற்றவே கூடாது. நிறைய பேர் இந்த பாகற்காயில தீபம் ஏத்துறாங்க. இது எங்க இருந்து இந்த பழக்கம் வந்தது அப்படின்றது எனக்குமே புரியல.
பாகற்காய் அப்படிங்கிறது ஒரு கசப்பு தன்மை கொண்டது. கசப்பு சுவையும் நம் உடம்பிற்கு தேவைதான். பட் நம்ம நல்ல காரியத்திற்கு நல்ல விஷயத்திற்காக நாம செய்யும் பொழுது அந்த பாவக்காயை முற்றிலுமாக தவிர்ப்பார்கள். இதை இந்த பாகற்காயில ஏதோ ஒரு ஜோதிடர் ஏதோ ஒரு பரிகாரத்திற்காக சொன்ன ஒரு தீபத்தை எல்லாருமே நீங்க ஏற்றலாம் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு எதுவுமே புரியல. கண்டிப்பா இந்த தீபத்தை நீங்க வீட்டுல ஏத்தவே கூடாது. நிறைய பேர் இந்த வாராகி அம்மன் வழிபாடு செய்வோம். வாராகி அம்மன் வழிபாடு செய்வது மிக மிக உத்தம, மிக மிக சக்தி வாய்ந்த தெய்வம். அதுல எந்த ஒரு தவறுமே எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் நீங்க இந்த தேங்காய் தீபத்தை எல்லாம் வீட்டுல ஏத்துறீங்க பாத்தீங்களா, அங்கதான் இருக்குது மிஸ்டேக்கே. வாராகி அம்மனை சாதாரணமாக நல்லெண்ணெயோ நெய்யோ ஊத்தி நீங்க வீட்டுல அகல் விளக்குல ஒரு பஞ்சுத்திரி போட்டு நீங்க தீபம் ஏத்தி வாராகி அன்னையை தாராளமாக வழிபாடு செய்யலாம். அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது. நம் எதிரிகளை நம் கண்முன்னே தும்சம் செய்யக்கூடியவள் தான் வாராகி அன்னை. என் வாழ்க்கையிலேயே நிறைய அற்புதங்களை ஏற்படுத்தியுள்ளார். ஆனால் நம் வீட்டுல இந்த தேங்காய் தீபத்தை ஏத்தக்கூடாது. இது என்னுடைய அனுபவ உண்மை. நானும் உங்களை மாதிரி ரொம்ப அதீத பக்தியால நம்மளால கோயிலுக்கு போக முடியல, எனக்கு வீட்லயாவது நாம செய்வோம் அப்படின்னு நான் செஞ்சேன். ஆனா வீட்டுல நம்ம தேங்காய் தீபம் அப்படிங்கிறது ஏத்தவே கூடாதாமா. அதாவது நீங்க கோவில்ல இப்ப வாராகி அம்மனுடைய சன்னதி இருக்குதுன்னா அங்கு சென்று நீங்க இந்த தீபத்தை ஏத்தி தாராளமாக வழிபாடு செய்யலாம். ஆனா எக்காரணத்தை கொண்டும் இது மாதிரி உக்கிரமான தெய்வங்களுக்கு ஏற்றக்கூடிய தீபங்களை நம் வீட்டுல ஏத்தி நாம வழிபாடு செய்யும் பொழுது அதுல நீங்க எந்த ஒரு பலனுமே உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு ஆப்போசிட்டா தான் நம்ம வீட்டுல நடக்கும். அதனால இது மாதிரியான பரிகார தீபங்களை தயவு செய்து நீங்க வீட்டுல ஏத்தி வழிபாடு செய்யாதீங்க. சாதாரண ஒரு மண் அகல் விளக்குல ஒரு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்து, இதுதான் ரொம்ப உத்தமம். இது 2 எண்ணெய் ஊற்றி தான் நம்ம வீடுகள்ல தீபம் ஏற்றணும். இதுதான் நம்முடைய முன்னோர்களும் வழியாக அவங்க வழிபட்டு அவங்க தீபம் ஏற்றி வழிபட்ட ஒரு விஷயம். அது நம்மளுக்கு அந்த நல்லெண்ணெய் நெய் இது 2 மட்டுமே நம்ம வீட்டில தீபம் ஏற்ற பயன்படுத்த வேண்டும். நிறைய பேர் இந்த பஞ்சதீப எண்ணெய் அப்படின்னு 5 வகையான எண்ணெய்களை சேர்த்து ஏத்தலாமா அப்படின்னு ஏத்துங்க, நிறைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. தயவு செய்து இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நீங்க கொண்டு வராதிங்க. அவங்க என்ன மென்சர்மெண்ட்ல அவங்க கலந்துருக்கிறாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அதனால கண்டிப்பா அந்த மாதிரி எண்ணெய்களையும் நீங்க வீட்டுல பயன்படுத்துவதை தவிர்த்து விடுங்கள். முறையாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் இது 2 மட்டுமே நீங்க பயன்படுத்தலாம். அப்படி நீங்கள் தீபம் ஏற்றிய பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எரிந்தாலே போதுமானது. அதற்கப்புறம் நீங்களே ஒரு பூக்களையோ குச்சிகளையோ கொண்டு குளிர்விச்சிடணும். அது தானாகவே விளக்கு அணைஞ்சு குளிர்விக்க கூடாது. அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்.